வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு கனடாவில் வெல்ஃபேர் எடுக்கிறார்கள் அல்லது டிசேபிலிட்டி வெல்ஃபேர் எடுக்கிறார்கள் அல்லது வேறு விதமாக சிங்கிள் மதர் பேமெண்ட்டுகள், வெவ்வேறு பேமெண்ட்டுகள், பிள்ளைகளுடைய சோஷியல் அசிஸ்டன்ட் என்று சொல்லப்படுகிறத எடுக்கிற ஆக்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விடயம். டாக் ஃபோர்ட் அவர்கள், ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அது இன்றைக்கு பேசு பொருள் ஆகியிருக்கின்றது. என்ன நிறுத்த போகின்றாரா அல்லது கட்டுப்பாடுகளை கொண்டு வரப் போகின்றாரா அல்லது விரிவாக ஆராயப் போகின்றார்களா என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். முழுவதுமாக பார்ப்பதற்கு முதல் இந்த யூடியூப் தளத்துக்கு நீங்கள் புதியவர் என்றால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தந்து பக்கத்துக்கு மணி எப்படி தாட்டி விட்டீங்கன்னா மேலும் மணியான தகவல்களை கொண்டு சேர்ப்போம். எந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அங்கே ஃபாலோ பண்ணி ஆதரவை தந்து கொள்ளுங்கள். அதை விட மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஆகஸ்ட் 13, 2026 டாக் ஃபோர்ட், ஒன்டாரியோவுடைய முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்களுடைய சமூக வலைத்தள பதிவு. அவர் ஊடகங்களை சந்தித்து சொல்லவில்லை, சமூக வலைத்தள பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த சோஷியல் அசிஸ்டன்ட் சொல்லப்படுகின்ற இந்த சமூக உதவி கொடுப்பனவு தொகை ஒன்டாரியோ மாகாணத்துக்குள்ள நாங்கள் சில ரிவ்யூ பண்ண போகிறோம். அதை விட அதில் சில வேறு நடைமுறைகள், இறுக்கமான நடைமுறைகளை கொண்டு வரப்போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக எங்கே சொல்லியிருக்கிறார் என்றால், இல்லீகலாக லாங் டேர்ம் இங்க தங்கி இருக்கணும், எந்த ஸ்டேட்டஸும் இல்லாம தங்கி இருக்கணும், வெளியே போக சொன்னாக்கள் தங்கி இருக்கணும், ஸ்டூடெண்ட் பெர்மிட்ல வந்தாக்கள், அதாவது இல்லீகலாக கனடாவுக்குள்ள தங்கி இருந்து இந்த சோஷியல் வெல்ஃபேரை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது அரசுக்கு பெரிய நெருக்கடி என்றதான் அதைத்தான் அவர் வெளிப்படையாக அவர் அந்த கோணத்தில் தான் அந்த இல்லீகலாக கூடிய வருடங்கள் இங்கே லாங் டைம் இங்கே இருந்து இந்த அரச பணத்தை சுவரை கொண்டிருக்கின்றார்கள் என்ற விதத்தில் அவர் கருத்து தெரிவித்து இருக்கின்றார். அதை விட இந்த சின்ன பிள்ளைகள் இந்த சோசியல் விஷயமான சமூகவியல் விடயங்களை கையாளுகிற மினிஸ்டரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். என்னென்று பார்க்க போறோம். ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்களுடைய கருத்தின்படி 10 ஆண்டுகள், அதாவது தசாப்த காலமாக இங்கே இருக்கிறார்கள், எந்த ஸ்டேட்டஸும் இல்லை. அதாவது குறிப்பாக எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் டெம்பரரி ஒர்க்கர்ஸாக இருந்திருப்பார்கள், ஒர்க் பெர்மிட் முடிந்திருக்கும், ஆனால் சோஷியல் வெல்ஃபேர் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் தேவையில்லாத விஷயம் என்று அவர் கருதுகிறார். அதை விட இங்கே ஸ்டூடெண்ட் விசாவில் பிறகு வேலை இல்லை ஒன்று விசாக்கள் முடிந்தோன்னு சோஷியல் அசிஸ்டன்டாக, அதாவது ஒன்டாரியோ ஒர்க்ஸ்களால் அந்த ப்ரோக்ராமுக்களால் வெல்ஃபேரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு போங்க என்று திருப்பி அனுப்ப வேண்டிய பட்டியல் இருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதை விட குறிப்பாக இந்த பிஆர் தண்டி அல்லது குற்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் இவர்கள் என்று நாட்டை விட்டு வெளியேற்றுகிறார்களும் லாங் டைம் இதுக்குள்ள இருந்து கொண்டு இந்த சோஷியல் வெல்ஃபேரை பெறுகிறார்கள். இதில் ஒரு திருத்தத்தை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம் என்ற ரீதியில் அதை நாங்கள் ஆராய இருக்கிறோம் என்ற ரீதியில் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதை விட ஒன்டாரியோ ஒர்க்ஸுக்களால் இருக்கிற சர்வீஸில் இந்த சோஷியல் வெல்ஃபேர், சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்களால், அதை விட டிசேபிலிட்டி சப்போர்ட், அதுகளை எல்லாத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க போகிறோம் என்கின்ற மாதிரியும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் அந்த இல்லீகலாக தங்கியிருக்கிற ஆக்களின் விஷயத்தில் மட்டும் அந்த சோஷியல் அசிஸ்டன்ட் வீணா போய் கொண்டிருக்கிறது என்று கருத்து தெரிவித்ததன் பின் அணியில் ஒன்டாரியோ மாகாண சட்டமன்றத்தின் உடைய மினிஸ்டர், ஏர் மினிஸ்டர் என்று பார்த்தோம்னா மினிஸ்டர் ஆஃப் சில்ட்ரன், கம்யூனிட்டி அண்ட் சோஷியல் சர்வீசஸ் உரிய பொறுப்பான மினிஸ்டர் தான் இந்த சோஷியல் அசிஸ்டன்ட் ஒன்டாரியோ ஒர்க்ஸை கையாளுகிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றா, நாங்கள் பல்வேறு விதத்தில் இதை ரிவ்யூ பண்ண வேண்டி கிடக்கு. அதாவது டிசேபிலிட்டி எடுக்கிறார்கள், வெவ்வேறு நலத்திட்டங்கள் எடுக்கிறார்கள், வேறு வெல்ஃபேர் எடுக்கிறார்களையும் நாங்கள் ரிவ்யூ பண்ண வேணும், வீணா காசு போகிற மாதிரி தெரிகிறது என்ற தோரணையில் அவர் செய்தியாளர்களுக்கு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த பின்னணியில் இன்னும் ஒரு கருத்து, அது சென்ற ஆண்டினுடைய அறிக்கை. சென்ற ஆண்டது நான் சொல்றேன் ஜூலை 18, 2025 வெளியாகி செய்தியும் கனடாவினுடைய சோஷியல் அசிஸ்டன்ட் உடைய அந்த ஆண்டு அறிக்கையும் அந்த ஆராய்ச்சி அறிக்கையும் வெளிவந்தது. அது செய்தித்தாள்களில் இடம் பிடித்திருந்தது. வெல்ஃபேர், கனடாவில் வெல்ஃபேர் எடுக்கிறார்கள், அந்த வறுமை கோட்டு நிலையை காட்டி வெல்ஃபேர் எடுக்கிறார்கள் எத்தனை பேர் என்ற அறிக்கை வெல்ஃபேர் இன் கனடா 2024 அந்த ஆய்வு கட்டுரை 2025 வெளியிடப்பட்டு வந்தது. அந்த ஆய்வின்படி அதிர்ச்சிகரமான தகவல் என்னண்டா, கனடாவில் 98% இந்த குடும்பங்கள் வறுமை கோட்டு நிலையிலே இருக்கணும் என்கின்ற அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. அதாவது கனடா குடித்தொகையில் 98% நாங்கள் 2 தான் அந்த பணக்கார கூட்டம் மாதிரி ஒரு நடத்துகிற வர்க்கத்துக்கு மேலே 2% தான் அந்த வறுமை கோட்டை விட மேலேயும் 98% குறைவண்ட. இது இலங்கையில்
இலங்கையில விட மோசமான இல்லாம என்னடாப்பா 98% குடும்பங்கள் வந்து வறுமக்கோட்டுக்கு கீழே வாழினம் என்றது அந்த அதிர்ச்சியிலே வந்தது. ஏனென்றா வெல்ஃபேரை பெறுவதற்காக அங்கே நடவடிக்கைகள் ஈடுபடப்பட்டதா என்றது அந்த ஆய்வறிக்கை அதிர்ச்சி தகவலை வெளிப்படுத்தியிருந்தது. அந்த ஆய்வறிக்கையில இன்னும் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னென்றா கனடாவில் 98% குடும்பங்கள் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி வறுமக்கோட்டுக்கு கீழே வாழுதண்டும் அதை விட அதிலேயும் 98 இல்லை அதில் 73% ஆட்கள் டீப் பவர்ட்டி அதாவது வந்து ஆழமான வறுமையில வாழுவதாக அந்த ஆய்வறிக்கை அதாவது அந்த வெல்ஃபேர் இன் கனடா 2024 அறிக்கை தெளிவாக பாருங்க 73% ஆட்கள் கனடாவில் இனி இல்லை என்ற வறுமை ஆழமான வறுமையில வாழினம் அந்த அறிக்கை சொல்லியிருக்காம். 98% அண்டர் பவர்ட்டி லைனுக்கு இருக்கிறோம்டா. அப்ப இதுல அவர்கள் சொல்லியிருக்கிறோம் இது உண்மைத்தன்மைதானா டெக்ஸுக்காக இப்படி காட்டுகிறார்களா அப்ப என்னடா கனடாவில் எல்லாருமே பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்களா என்பது அந்த அறிக்கைகளால் வெளிவந்திருக்கு. அதன் பின்னணியில பெரிய பெரிய நடவடிக்கைகள் எடுத்தார்களா தெரியவில்லை. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ இந்த பொருளாதார சிக்கல்கள் விரைக்கில் கொஞ்சம் இறுக்கங்களை கொண்டு வர பார்ப்பார்கள். அரசாங்கத்துக்கு வந்து வீணா நட்டம் பெறுகிறது அதை நாங்கள் அவர்களுடைய நடவடிக்கை அதில் நாங்கள் விமர்சிக்க போக தேவையில்லை. ஆகவே அது 2025 இந்த 98% என்று சொன்ன கதை வந்து 2025 வழியான அறிக்கை செய்தி. இப்ப நாங்கள் ஒன்டாரியோவில் ஒன்டாரியோ ஒர்க்ஸுக்களால சோசியல் அசிஸ்டன்ட்ல அரச ஊக்கத்தொகை பெறுகிறவர்கள் உதவித்தொகை பெறுகிறவர்கள் பற்றி வாய் திறந்து கதைத்திருக்கிறார் டாக் ஃபோர்ட் அவர்கள். என்ன நடக்கப் போகின்றது ஏது நடக்கப் போகின்றது புது ரெகுலேஷன்ஸ்கள் வரப்போதா ஆய்வுக்குட்படுத்த போயினமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உறவுகளே உங்களுக்கு உடனடியாக தகவல்களை செய்தி மூலங்களோடு கொண்டு சேர்க்கின்றோம். ஆனால் நீங்கள் ஃபாலோ வியூஸ் வருகிறது ஆனால் ஃபாலோ பண்ணுகிறீர்கள் இல்லை. எந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்குறீங்களோ அங்கே ஃபாலோ பண்ணி ஆதரவை தந்ததான் எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும். அதை விட குறிப்பாக யூடியூப் தளத்துக்குள்ள உடனடியாகவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற மணி எப்படி தாட்டி விட்டீங்கன்னா மணியான தகவல்களை ஆராயலாம். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.